அம்பாவோட பேரு வந்து சிக்கல் சிங்கார காளியம்மன் பேரு. என்ன சிறப்புனா, இங்க ஆடி மாசம் திருவிழா. அம்பாள கட்டி ஆடுற நிகழ்வு ரொம்ப விசேஷமா நிகழ்வு நல்லா இது பண்ணுவோம். பிரம்மாண்டமா நடக்கும் அது திருவிழா. இங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம். இதே மாரி இதெல்லாம் அந்த அம்பாள் ரொம்ப சீக்கிரமா வரம் குடுப்பாங்க. அதே மாரி சிறப்பு உடையவங்க. இவங்க சிங்கார காளியம்மன்ங்கிறதுக்கு அழகு உடையவள்ங்கிறது சிங்காரமா அழகு. அது அழகு உடையவள்ங்கிறது தான் சிங்கார காளின்னு பேர் வச்சாங்க. இவங்களுடைய சிறப்பு என்னன்னா, பெரியம்பாள், பக்கத்துல உள்ளவங்க சின்னம்பாள். இவங்க 200 வருஷத்துக்கு மேல ஆகுது. இவங்க 50, 60 வருஷத்துக்குள்ள உள்ளவங்க. பெரியம்பாளுக்கு தான் ரொம்ப சிறப்பு. இங்க உத்தரவு கேட்கறதுக்கு போறது வருது மக்களுக்கு. எந்த ஒரு செய்தி சொல்றது, உத்தரவு குடுக்குறதெல்லாம் எல்லாம் வந்து பெரியம்பாள் தான். சின்னம்பாள் அவங்க என்ன சொல்றாங்களோ பெரியம்பாள் அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. நம்ம சிக்கல் பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கி வந்தா சிக்கல் சிங்காரவேலர் இருக்காரு. அவரை தரிசனம் பண்ணிட்டு நேரா அதே ரூட்ல நேரா வந்தீங்கன்னா, ஒரு 100 மீட்டர் 60, 50 மீட்டருக்குள்ளேயே வந்து அம்பாள் இருக்காங்க. சிக்கல் சிங்கார காளியம்மன். இவங்களை தரிசனம் பண்ணிட்டு நேரா நீங்க அடுத்தது பொருள் வைத்தச்சேரி முருகன் கந்தசாமி பால தண்டாயுதபாணின்னு பேரு. அவரை வந்து தரிசனம் பண்ணுவோம். அவருக்கு என்ன சிறப்புனா, எண்கண்ணு, எட்டுக்குடி, பொருள் வைத்தச்சேரி இந்த 3 ஊர்லயும் ஒரே சிற்பி ஒரே மாதிரி வடிவமைப்புல முருகப்பெருமான் இருப்பாரு. அங்க இது ரொம்ப சிறப்பு பெற்றது. இங்க வரும்போது சிக்கல் சிங்கார தரிசனம் பண்ணிட்டு அம்பாளையும் அப்படியே சிங்கார காளியம்மனையும் நீங்க தரிசனம் பண்ணிட்டு கந்தசாமி ஐயா அப்படியே போய் தரிசனம் பண்ணுவோம். இது ரொம்ப சிறப்புடைய ஸ்தலம்.